நமஸ்தே. பிரவீன் பூர்வாதில் ராமா அப்படிங்கிற டிப்னி இப்போ பார்க்கலாம். ஸ்கந்தகுப்திலேருந்து இந்த டிப்னி உங்களுக்கு. ஸ்ரீ ஜெய்சங்கர பிரசாந்த் ஹிந்தி கே மகான் நாட்டக்கார் है. ஜெய்சங்கர பிரசாந்த் ஜி அவர்கள் ஹிந்தியில் கிரேட்டான ஒரு நாடக ரைட்டர். ஸ்கந்தகுப்த் उनका ही लिखा ऐतिहासिक नाटक है. ஸ்கந்தகுப்த் அவர் எழுதின ஒரு வரலாற்று நாடகம். ராமா इसी नाटक का पात्र है. रामा இந்த நாடகத்தோட வர ஒரு கேரக்டர். सर्वनाग गुप्त साम्राज्य की सेना का एक कुल्म का नायक है. सर्वनाग அப்படிங்கிற பர்சன் குப்த அரசபையில் குப்த சாம்ராஜ்ய குப்த ஆட்சியில் ஒரு சேனாவோட குல்மு நிறைய பிரிவு இருக்குது. அதில் ஒரு பிரிவோட தலைமை வகிக்கிறவர். ராமா இசிக்கு பத்னி. ராமா இவங்களுடைய ஒய்ஃபு. ராமா அக்ஷர் அப்னே பத்திக்கோ டாட்டா கர்த்தி. எப்போவுமே அவங்க ஹஸ்பண்டை அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்களாம். அப்னே பத்திக்கோ நிக்கம்மா கஹத்தி. நிக்கம்மா அப்படின்னா யூஸ்லெஸ், சரியில்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சர்வனாக் படா வீர் ஹே. ஆனால் அவர் ரொம்ப பெரிய வீரர். மகர் अपनी पत्नी के ऐसे शब्दों से वह बड़ा डरता है. அவங்க ஒய்ஃபை அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதுலேருந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னு. உஸ்கா முகு பந்து கர்னே கேலியே. அவங்களோட வாயை அடைக்கிறதுக்காக, அவங்க அந்த மாதிரி பேசாமல் வைக்கிறதுக்காக சம்பந்தி ஜுட்டானே கா பிரயத்தன் மே. மத்தலப் சொத்துக்களை சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் जुटाने के प्रयत्न में वह गलत लोगों के हाथ का कठपुतली बनता है. गलत लोगोना தப்பான ஆட்களோட கட்புத்தலினா பொம்மனாட்டம். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுபடி இவங்க செய்வாங்க. அந்த மாதிரி ஆயிடுறாரு. சர்வனாக் रमा का कारण ही बिगड़ता है. சர்வனாக் அவங்க ஒய்ஃப் ரமானால தான் கெட்டு போகிறான். பிகடுத்தாகனா பேட் பாய் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. सर्वनाग अपने यजमान से विश्वासघात करता है. यजमाன்னா அவங்களோட ஓனர். அவங்க கிட்ட விஸ்வாஸ்காத் நம்பிக்கை துரோகமாக செய்கிறான். நம்பிக்கை துரோகம் செய்கிறான். எஜமானுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறான். தோ ராமா கே காரண் ஹி கர்த்தா ஹே. இத்தனையும் அவங்க ஒய்ஃபால தான் அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வனாகு கோ பட்டார்க்கு ஷராபு பிலாத்தா ஹே. சர்வனாகுக்கு பட்டார்க் அப்படிங்கிற ஒரு பர்சன் சராபு தண்ணியை குடிகாரனாக்குறான், தண்ணி அடிக்க வைக்கிறான். अपने पति को पियंकड़ के रूप में देखकर रामा चौक जाती है. அவங்க ஹஸ்பண்டு ட்ரிங்கடு, நல்ல குடிகாரன் ஆயிட்டான். அந்த குடிச்சிட்டு வரதை பார்த்துட்டு அந்த லேடி சோக்கு தேத்தேன்னா ஆச்சரியமாக பார்க்குறா. அச்சோ என்னடா இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. சர்வனாக் உசே சச்சி பாத் பத்தா தேத்தா ஹே. குடி போதையில் உண்மையாக இருக்கிற அந்த எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிடுறாங்க. ராணியை கொல்ல போகிற விஷயத்தை அத்தனையுமே சொல்லிடுறான். தப் வ கஹத்தி ஹை கி முஜே சோனா நகி செய்யே. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, எனக்கு தங்கம் சொத்து சொகெல்லாம் வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படி. முஜே அப்னா சுவாமி உசி மனுஷியக்க ரூபமே செய்யே. என்னோட கடவுளான நீங்கள் பழைய வடிவத்திலேயே எனக்கு திரும்ப வரணும், நீங்கள் இப்படி குடிகாரனாக வர்றதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல வராங்க. சர்வனாக் நசைக்கே காரன். ஆனால் சர்வனாக் காதில் அதெல்லாம் விழல. குடி போதையின் காரணமாக ராமா கோஹி மார் டால்னே ஜாத்தா ஹே. அவங்க ஒய்ஃபை ஏவும் கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறார். தோ வஹா சே பாக் ஜாத்தி ஹே. அந்த டைமில் அவன் அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிடுறான். सर्वनाग पटार्क अनंत देवी आदि महादेवी देवकी की हत्या करने के लिए उसके कमरे में जाते हैं. இவங்க 3 பேரும் சர்வனாக், பட்டார்க், ஆனந்த் தேவி, ஆதி மகாதேவி தேவகி கோ ஸ்கந்தகுப்தோட அம்மாவை கொலை பண்ணுறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. हत्या करने को उसके कमरे में जाते हैं. அவங்களோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. रामा इन लोगों से पहले वहाँ पहुँचकर देवगी को सचेत करती है.
ராமா வந்து இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்டு தண்ணி அடிச்சுட்டு வளர்றான் இல்லையா, அந்த டைம்லேயே அவள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே தேவகியோட ரூமுக்கு போயிட்டு, அந்த ராணியோட ரூமுக்கு போயிட்டு, தேவமாதாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்கள அலாட் பண்ணுறாங்க. சச்சேது கர்த்தினா அலாட் பண்ணுறாங்க. கிசி தரக் தேவகிக்கோ பச்சானா சாத்தி ஹே, எப்படியாச்சு அவங்க வந்து ராஜமாதாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இஸ்லியே சூரி நிக்கால்கள், சூரினா கத்தி எடுத்துக்கிட்டு अपने पति को ही मारने के लिए तैयार हो जाती है, அவங்க ஹஸ்பண்டையே கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. சர்வநாக் சே கஹத்தி ஹே கி, சர்வநாகு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தும் மேரா பதி நகி ஹே, நீ என்னோட ஹஸ்பண்டே இல்லை. தப்பி சர்வநாகு நகி கட்டுத்தா, அப்போவும் அவர் அந்த இடத்த விட்டு ஹட்டுத்தானா அசையவே இல்லை, பிடிவாதமாக கொலை பண்ணுறதுக்கு போகிறாரு அப்படின்னு. தல்வார் ஊட்டாத்தா ஹே, கத்தியை எடுக்கிறாங்க. தோ ராமா தேவகி கே பீச்சே करके स्वयं आगे आ कड़ी होती है. அந்த டைமில் ஒய்ஃப் வந்து ராமா வந்து தேவகியை பின்னாடி தள்ளிட்டு, தேவமாதா தேவகியை வந்து பின்னாடி தள்ளிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன நீங்கள் முதல்ல கொலை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். அப்படி ஜான் தேனேக்கோ தயார் ஹோ ஜாத்தி ஹே, அவள் ராணிக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க இந்த இடத்துல. சர்வநாக் ஸ்கந்துக்கே दरबार में पेश किया जाता है. சர்வநாக் வந்து ஸ்கந்தோட தர்பாரில் பேசினா ஏதோ குற்றம் பண்ணவங்களெல்லாம் அந்த என்கொயரிக்காக கூப்பிடுவாங்க. அப்படி பேசினா என்கொயரிக்காக கூப்பிட்ருக்காங்க. அப்போ அவர் போகிறாரு. ஸ்கந்த உஸ்கே அபராத் கோ ஷமா கர் தேத்தா ஹே, ஸ்கந்தகுப்து வந்து அவருடைய அபராதம் குற்றத்தை வந்து மன்னிச்சு, ஷமானா மன்னிச்சு விட்டுடுறாரு. தேவகி ஸ்கந்து சே கஹத்தி ஹைக்கி, தேவகி வந்து அவங்க பையன் ஸ்கந்தகுப்துக்கிட்ட சொல்கிறா, இசே கிசி விஷயக்கா சாசக் பனாக்கர் பேச்சோ, ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து சாசக்கு இவரை ஆட்சி செய்கிறவரா இவருக்கு நியுக்து பண்ணிவிட்டு இவரை ஆட்சி கொடுத்து இவரை உட்காத்தி வைய அப்படின்னு. ஜிஸ்மே துக்கியா ராமாக்கோ கிசி பிரகார் கா கஷ்ட நாகோ, இதனால சோகமாக இருக்க அந்த ராமாவுக்கு வந்து எந்த கஷ்டமும் இவனால் வரக்கூடாது, இவனுக்கு நல்ல போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சுடு அப்படின்னு. இஸ்பர் சர்வநாக் अंतर्वेद का विषयपति बनाया जाता है. இவங்க வந்து அண்டர்வேர்ல்டு கீப்பர், மத்தலப் தேவை அந்த பொருட்கள் வந்து எப்படி சட்டத்துக்கு புறம்பாக எப்படி பொருட்கள் வருது போகுது அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் வைக்கிறாங்க. ராமா கே ராஜபக்தி கே காரண் ஹி சர்வநாக் கோ எஹ் பத் மில்தா ஹே, அந்த ராமாவோட ராஜபக்தி நாட்டுப்பற்றின் காரணமாக தான் சர்வநாகுக்கு இந்த பதவி கிடைக்கிது அப்படின்னு. ராமா கே காரண் ஹி சர்வநாக் பிகடுத்தா ஹே, ஒய்ஃப் ராமா கே காரண் தான் இவன் கெட்டும் போகிறான், பிகடுத்தா ஹே கெட்டு போகிறான். ஆர் உசி கே காரண் வஹ் பன்தா ஹே, அவனால தான் இவன் நல்ல பதவியும் கிடைச்சி நல்லா இருக்கான் அப்படின்னு. உசி கே காரண் வ பன்தா ஹே, இத்தனைக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. पटार्क के विश्वासघात के कारण स्कंद कुंभ नदी में बह जाता है. அந்த பட்டார்க்கோட நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக ஸ்கந்தகுப்து வந்து கும்ப நதியில் வந்துட்டு பாடு வந்து அவரை இழுத்துட்டு போயிடுது. தப் கூன் ராஜ்யமே லூட்டு மார் கர்த்தே ஹே, அப்போ கூனுங்கிற ஒரு பர்சன் வந்து நாட்டில் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆத்தங்கு ஃபெயலாத்தே ஹே, தீவிரவாதத்தை நாடு பூரா பரப்பிட்டு இருக்காரு. इसमें ராமா கே புத்ரு பி மர் ஜாத்தே ஹே, ராமாவோட புத்ரு அவங்களும் இறந்து போயிடறான், அந்த பையனை இறந்து போயிடுறான். தோ வகு துக்குமே பாகல் ஹோ ஜாத்தி ஹே, அவன் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் மென்டல் ஆயிடுறா, பைத்தியம் ஆயிடுறா. பாகல்னா பைத்தியம் பிடிச்சிடுது. ஸ்கந்துக்கோ பெஹச்சான்கர், அவ்வளோ பைத்தியத்துலேயும் கூட அந்த ஸ்கந்தகுப்து வரையில் கண்டுபிடிச்சிட்றா. பெஹச்சான்கர் கெஹட்டி ஹைக்கே, சொல்கிறா, ரமணியோங் கா ரக்ஷக், நீங்கள் வந்து ஒரு ரமணியோங் கா ரக்ஷக்னா அழகை வந்து பாதுகாக்கிறவங்க. பாலகோங் கா விஸ்வாஸ், குழந்தைகளின் நம்பிக்கையாளர். விருத்தோங் கா ஆச்சரிய சக்த், மத்தலப் முதியவர்களை அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பர்சன் நீங்கள் அப்படின்னு அவரை வந்து புகழ்றா. ஃபிர் உசே பிரம்ம மான்கர் சலி ஜாத்தே, இதெல்லாம் ஒரு பிரம்மர், ஸ்கந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா, மனநிலை சரியில்லாதவங்க மாதிரி போயிடுறா.
பிரலாப் சே இந்த உளறல் இந்த வார்த்தையினால ஸ்கந்த அப்பனா கர்த்தவிய சமஜ் பார்த்தா ஹே. இவங்க சொன்ன இந்த இத்தனை வார்த்தைன்னு கேட்டுட்டு ஸ்கந்து வந்து அவனோட கடமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். इससे प्रेरित होकर अंतिम युद्ध के लिए तैयार होता है. இதில் பிரேரித்னா அட்ராக்ட் ஆகி அவன் கடைசி வாருக்கு ரெடி ஆயிடுறான். अंतिम युद्ध के लिए तैयार होता है. ராமா கி ராஜ்பக்தி அனோக்கி ஹே. இந்த ராமாவோட நேஷ்னல் பக்தி வந்து ரொம்ப அனோக்கினா யூனிக்கானது, ஒண்டர்ஃபுல்லானது. பதி பக்தி விலக்ஷன்னா பகுத்து படான்னு அர்த்தம். ஹஸ்பண்டோட பக்தி, ஹஸ்பண்ட் மேலே பக்தி வந்து மிகப்பெரிய அளவில் வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். உஸ்கா துக்கு பி கம்பீர் ஹே. அவளோட துக்கம் மிகப்பெரிய துக்கம். ஏன்னா பையனே அவள் கொடுத்துட்டா, இறந்து போயிட்டான். அதனால் அவள் துக்கம் வந்து எல்லாத்த விட பெரிய துக்கம். ஆறு பிரேரணா மூல்யக்கு ஹே. ஊக்குவிக்கக்கூடியதும் இருக்குது. इस तरह रामा का पात्र चित्रण इस नाटक में यथेष्ट हुआ है. போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.